திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் இவங்கலாம் திமுக கூட்டணியிலேருந்து டிவிகே கூட்டணியில் போய் சேர்ந்தாங்கல்ல, வச்சிருக்கிறது என்னமோ 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ தான். உடனே அதிகாரத்துக்காக டிவிகே கூட்டணியில் போய் சேர்ந்து அமைச்சர் பதவியும் வாங்கிட்டாங்க. இதுவே அன்புமணி ராமதாஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் தமிழ்நாட்டில் மீம்ஸ் காலா கட்டியிருக்கோம். இவர் அன்புமணி கிடையாது, பெட்டிமணி அப்படி இப்படின்னு அள்ளி தெளிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கடந்த 50 நாட்களில் அன்புமணி அவர்கள் பேசுகிறதையும் செய்கிற அரசியலையும் பார்த்தா இங்கிருந்து இனிமேல் அவருக்கு ஏறு முகம்தான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இந்த காவேரி விஷயத்தையே எடுத்துக்கங்க. இன்றைக்கு கர்நாடகா இரிகேஷன் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தமிழ்நாட்டிலிருந்து இதுவரை காவிரியில தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறாரு. ஒருவேளை வந்ததை மறைச்சிட்டு அதனால வந்த மாதிரி தெரியலன்னு சொல்றாரா இல்லை என்னன்னு தெரியல. இதற்கு தமிழ்நாடு அரசும் இதுவரை பதிலே சொல்லலை. காவேரி பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விடணும், இன்னைக்கு ஜூலை 9ஆம் தேதி, ஒரு மாதம் ஆக போகுது. டெல்டா மாவட்டத்துக்கு குறுவை சாகுபடிக்கு கடந்த திமுகவின் 5 ஆண்டுகளில் சரியாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டாங்க. இந்த தடவை தண்ணி இல்லை, திறந்து விடலை. அப்போ பேசணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசின் விவசாயத்துறை அமைச்சரும் கர்நாடகா விவசாயத்துறை அமைச்சரும் பேசணும், அல்லது முதலமைச்சரே ஒரு கோரிக்கை விடணுமா இல்லையா? இந்த காவேரி பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குரல் கொடுத்தது மாதிரி யாருமே கொடுக்கல. காவேரி விழிப்புணர்வு பிரச்சாரம் சொல்லி ஒரு 4 நாள் பயணம் போறாரு. பிலிகுண்டுல போய் காவேரியை பார்க்குறாரு, அங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த காவேரி பிரச்சாரம் மிகப்பெரிய மாஸ் மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இளைஞர்கள்ட்ட பேசுகிறாரு. கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ண மாதிரி இளைஞர்கள் இதுக்கு தயாராக இருக்கணும். மாஸ் மீடியாவை, சோசியல் மீடியாவெல்லாம் இளைஞர்கள் பயன்படுத்தி ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த விவசாயத்துக்கு பட்ஜெட்டை ஒதுக்கி நீர் மேலாண்மையை திறம்பட கையாண்டு தமிழக விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆட்சி, அதிகாரம், பதவி ஆசைக்காக இங்கேருந்து போனாங்களே, திமுக கூட்டணியிலேருந்து போனாங்களே, நாங்கள் சும்மா ஆத்தோரமாக தான் போனோம், அப்புறம் ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டோம், டீ கடைக்கு தான் போனோம், டீ குடிக்காமல் இருக்க முடியுமா, டீயை குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்களாம் ஏதாச்சும் பேசுகிறாங்களா பார்த்தீங்களா? திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கங்க. அவர் திமுகவில் இருந்தப்போ அந்த திமுக காரங்களாம் அடுத்த தந்தை பெரியார் அளவுக்கு கொள்கைவாதி மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க திமுக காரங்களாம். ஆனால் அவர் இன்னைக்கு பேசுகிறதெல்லாம் பாருங்கள், எப்படி முட்டு கொடுக்குறாரு பாருங்கள். அமைச்சர் கீர்த்தனா ஸ்கூலுக்கு போனதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாரு. இந்தியா பூரா இப்போ ரீல்ஸ் கலாச்சாரம் ஆயிடுச்சு, இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ ராஜினாமாக்கள் பண்ணுற விஷயம்லாம் குதிரை பேர் அரசியல் கிடையாதான், அது அதிமுகவின் கட்சி பிரச்சனையா, ஏன்ட்டா ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. இந்த கம்யூனிஸ்டுகள் பாருங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவுக்கு அதிகார ஆசை வந்துருச்சு, அதிகாரத்தை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கழுதை பேரத்தை ஆரம்பிச்சிருக்காங்களாம் செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு. சொல்கிறது யாரு? கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்ட்லாம் ஒரு கொள்கை கட்சியா? திமுக 13 வருஷமா ஆட்சியிலேயே கிடையாது. கலைஞர் கட்சியை காப்பாற்றினாரு எம்ஜிஆர் ஆண்டுட்டு இருந்தப்ப, தெரியுமா? இன்னும் 50 வருடங்களுக்கு திமுக ஆட்சியில் இல்லாட்டியும் திமுக தொண்டன் கட்சியை காப்பாற்றுவான். கம்யூனிஸ்டுகளே, உங்கள் தொண்டர்கள் கட்சியை காப்பாற்றினாங்களா வெஸ்ட் பெங்காலில்? ஒரு தோல்விக்கு எங்கே அதிகாரம் இருக்கோ அங்கே போய் துண்டை மாற்றி போட்டுக்கிட்ட ஆளுங்க நீங்கள். இப்படி முட்டு கொடுக்குறீங்க டிவிகேக்கு. காவேரி பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, மேகதாதுல கர்நாடகா அணை கட்ட போகிறது உறுதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சி தான் அங்கேயும் ஆட்சியில் இருக்கு. இந்த காங்கிரஸ் ஏதாச்சும் செய்கிறாங்களா? அன்புமணி ராமதாஸ் இதை தான் சரியாக கேட்டார். இங்கேயும் காங்கிரஸ் தானே இருக்கு. ராகுல் காந்தி என்ன பேச்சு பேசுறாரு. மேகதாது ப்ராஜெக்ட் பண்ணாக்க கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர்ல இருக்க காடுகள் அழிஞ்சு போயிடும். அங்கே மட்டும் காடுகள் அழியாதா, வனவிலங்குகள் அழியாதா, சுற்றுச்சூழல் மாசுபடாதா? அங்கே ஆள்வது காங்கிரஸ் தானே. ராகுல் காந்தி அதை சொல்லி நிப்பாட்ட வேண்டியது தானே. தமிழர்களுக்கு ஒரு நியாயம், கர்நாடகாவுக்கு ஒரு நியாயமா? தமிழர்களை காக்க வேண்டிய பொறுப்பு ராகுல் காந்திக்கு இல்லையா அப்படின்னு சரியான கேள்வி ஒன்று கேட்டார் அன்புமணி ராமதாஸ். அதனால இனிமேல் அன்புமணி ராமதாஸுக்கு ஏறுமுகம் தான் என்பதில் மாற்றமில்லை.